ஹே அம்மா, நீங்க ஃபார்முலா மில்க் மிக்ஸ் பண்ணும்போது, அந்த பவுடர் அளவு எவ்வளோ போடுறீங்கன்னு கவனிச்சிருக்கீங்களா? அதுதான் பாப்பா உடம்புக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் அம்மா. சில சமயம் நம்ம மனசு சொல்றது, பாப்பா தின்னா இருக்காங்க, கொஞ்சம் அதிகமா பவுடர் போடலாமேன்னு. ஆனா அதுதான் பெரிய மிஸ்டேக். அதிகமா ஃபார்முலா பவுடர் போடுறீங்கன்னா, பாப்பாவுக்கு கேஸ், வாமிட்டிங், கான்ஸ்டிபேஷன் மாதிரி பிரச்சனைகள் வரலாம். அவங்களோட குடல் சிறியதா இருக்கும். அந்த அதிக பவுடர் டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதே நேரம் சில அம்மாக்கள், "சின்ன பாப்பா தானே, கொஞ்சம் டைல்யூட் பண்ணி குடிக்கட்டும்னு" சொல்றாங்க. அது கூட சரியில்ல அம்மா. அப்படி தண்ணீர் அதிகமா போடுறீங்கன்னா, பாப்பாவுக்கு தேவையான நியூட்ரியன்ட்ஸ் குறைஞ்சிடும். அதனால வெயிட் கெயின் ஸ்லோ ஆகும், இம்யூனிட்டி குறையும். ஸோ அம்மா, இதில மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபார்முலா 10ல எழுதியிருக்கும் அளவு தான் சேஃப். அந்த ஸ்கூப் அண்ட் வாட்டர் மெஷர்மென்ட் ஒவ்வொரு பிராண்டுக்கும் வேறாக இருக்கும். எப்பவும் அந்த குறிப்பை சரியாக பின்பற்றுங்க. மிக்ஸ் பண்ணும்போது தண்ணீர் ரொம்ப ஹாட்டாவும், ரொம்ப கோல்டாவும் இருக்கக்கூடாது. லியூக்வார்ம் வாட்டர்ல மிக்ஸ் பண்ணுங்க. பாட்டில் கிளீனா இருக்கணும். மிக்ஸ் பண்ணி வைத்தத 1 ஹவர்க்குள்ள குடிக்க வைக்கணும். இப்படி சரியான அளவு, சரியான முறையில குடுத்தீங்கன்னா, பாப்பா கம்ஃபர்டபுளா குடிச்சிட்டு தூங்கிருவாங்க. ஸோ அம்மா, ஃபார்முலா மில்க் மிக்ஸ் பண்றது ஸ்மால் திங் மாதிரி தோன்றலாம். ஆனா, அதில தான் பெரிய கேர் இருக்கு. அதனால லவ்வா, பேஷன்ஸா கொடுங்க. பிகாஸ் எண்ட் ஆஃப் த டே உங்க அன்பு தான் பாப்பாவுக்கு பெஸ்ட் நரிஷ்மென்ட் அம்மா. இந்த மாரி யூஸ்ஃபுல் வீடியோஸ் வேணும்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, வீடியோஸ ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.